Game on! Now game on with Kiko and get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. எங்க வா, உன்னோட நாட்டியம் நல்லா இருந்துச்சு, உன்னுடைய ஜிமிக்கியும் நல்லா இருந்துச்சு. ஒரு காதுல மட்டும் ஜிமிக்கிய போட்டு எதுக்காக டான்ஸ் ஆடுற? என்னோட ஜிமிக்கி, என்னோட ஜிமிக்கி, என்னோட ஜிமிக்கி எங்க போச்சு? என்னோட ஜிமிக்கி இதுல மேடம் இங்க ஸ்டேஜ்ல இல்லையே. என்னோட ஜிமிக்கி எப்படியாவது தேடி கொடுங்க. என் பாட்டி எனக்கு கொடுத்தது. எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. அதான் இருக்குல்ல, நான் உங்களோட ஜிமிக்கிய கண்டுபிடிச்சு தரேன். நான் உங்களை போர்ட்லயும் பார்த்தேன், தூரத்துல இருந்து நான் உங்களை பார்த்தேன், உங்களை உத்து பார்த்தேன். நீங்க ஸ்டேஜுக்கு வரும்போது அப்ப கூட உங்க காதுல ஒரு ஜிமிக்கி தான் இருந்தது. அச்சச்சோ, அப்படின்னா ஜிமிக்கி வேற எங்கேயும் தொலைஞ்சிடுச்சா? இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? நான் தான் இருக்கேன்ல. நீங்க இருக்கீங்க தான், ஆனா நீங்க டாக்டர், நீங்க ஒன்னும் டிடெக்டிவ் இல்ல. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவரு கண்டுபிடிச்சிடுவாரு. பெரிய பெரிய வியாதியே கண்டுபிடிக்கிறாரு, சின்ன ஜிமிக்கியே கண்டுபிடிக்க மாட்டாரா? நீங்க கண்டுபிடிச்சு தருவீங்கல்ல? இவங்க இருக்காங்கல்ல, இவங்க யானைக்கு தும்பிக்கை போல சொட்ட தலையிலயும் முடி வளர வைக்கிறவங்க. இவங்க ஜிமிக்கி மட்டும் இல்ல, எதை வேணாலும் தேடி கண்டுபிடிப்பாங்க. இங்க வாங்க, எனக்காக நீங்க இதை செய்வீங்கல்ல? அது ஜுமா மேடம்காக. சரி, ஜுமாக்காகவும் உங்களுக்காகவும் தான். எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம் டாக்டர் பாலு. தேங்க்யூ. ஓகே மேடம், ஜிமிக்கி எங்க இல்லன்னா வேற எங்கேயா தான் விழுந்திருக்கணும். இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்கெல்லாம் போனீங்க? நான் முன்னால ஸ்வீட் கடைக்கு போனேன். எனக்கு காஜு கத்திரி ஸ்வீட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு காஜு கத்திரி வாங்கி கொடுக்குறேன். கொஞ்சம் தடியா, கொஞ்சம் பெலிசாவே வாங்கி கொடுக்குறேன். தினமும் இல்ல வாரம் பூரா, இல்ல மாசம் பூரா வாங்கி தரேன். உங்களோட இந்த நெருப்பு பார்வையால என் தலைமுடிய பத்து வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஜூமா மேடத்தோட ஜிமிக்கியை கண்டுபிடிக்கணும். இவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும். சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும்னா தேவையில்லாம இங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்க சீக்கிரம் வந்து ஜிமிக்கிய கண்டுபிடிங்க. என்ன புரிஞ்சுதா? சந்தோஷங்கிற திரைய விளக்கி என்னுடைய கடமை என்னங்கறத காட்டிட்டீங்க. சிரிப்புங்கிற வெளிச்சம் மூலமா சந்தோஷத்துக்கு வழியை காட்டிட்டீங்க. இங்க வாங்க, ஜூமா போன ஸ்வீட் கடைக்கு என்ன கூட்டிட்டு போங்க. வாங்க, உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். உங்களை முன்னாள் நாளோட ஸ்வீட் கடை வரவேற்குது. வாங்க வாங்க. இங்க பாருங்க, நாங்க இங்க வந்ததுக்கு ஆமா, இங்க காஜு கத்திரி தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அட, வாயில காஜு கத்திரியை போட்டுட்டீங்க. உங்களோட சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறமா வாங்குங்க. இங்க வாங்க, விஷயம் என்னன்னா, எப்போதுமே சந்தோஷமா இருங்க. நாங்க தரமான ஸ்வீட்ஸ் தான் தயாரிக்கிறோம்.
இந்த சாப்பிடு. முதல்ல வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா ஆர்டர் கொடுங்க. ஐயா அது வந்து இந்த சாப்பிடு. இங்க மட்டும் இல்ல, இந்த ஏரியாவிலேயே நம்ம கடையில தான் ஸ்பெஷலான ஸ்வீட் கிடைக்கும். ரசகுல்லாவா? என்ன ஒரு கஸ்டமர் நீங்க ரொம்ப. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. முதல்ல இந்த லட்டுவை சாப்பிடுங்க, வாயை மூடிக்கிட்டு நாங்க சொல்றத கேளுங்க. இப்போ இவர் பேச மாட்டாரு, நாம தான் பேசியாகணும். நாங்க இங்க என்னோட ஜிமிக்கியை தேடுறதுக்காக வந்தோம். நீங்க அத பாத்தீங்களா? பதில் சொல்லுங்க. ஆனா அவர் எப்படிமா சொல்லுவாரு? அதான் வாய்க்குள்ள லட்ட போட்டு அடைச்சிட்டியே. தலைய அசைச்சாவது ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க ஜிமிக்கி ஏதாவது பாத்தீங்களா? எங்க இருக்கு? வைஃப் கிட்ட கொடுத்து வீட்டுக்கு கொண்டுட்டு போக சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவங்க பொருளை திருடிட்டு போய் ஒய்ஃப்க்கு கிஃப்டா கொடுக்குறீங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அவருக்கு வெக்கமே இல்லையா? அப்படியா? என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காரு? இங்க வா, உன் காது மேலேயே பட்டுன்னு ஒரு அறாரிய போற, அப்புறம் வாழ்நாள் பூரா சப்பு சப்புன்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். ஆனா நான் கிஃப்டா எல்லாம் கொடுக்கல, ஒய்ஃப் கிட்ட கொடுத்து பத்திரமா எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். யாராவது அதை தேடி வந்தா கொடுத்துடலான்னு இருந்தோம். நான் இப்பவே என் ஒய்ஃபுக்கு கால் பண்றேன், நீங்க போய் அந்த ஜிமிக்கியை வாங்கிக்கோங்க. வணக்கம். நாங்க ஜிமிக்கி வாங்க வந்திருக்கோம். தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. என் வீட்டை பார்த்தா ஜுவல்லரி ஷாப் மாதிரியா இருக்கு. இங்க வாங்க, இவங்க தான் ஜூமா மேடம். இவங்க பாட்டியோட ஜிமிக்கிய இவங்க தாத்தா இவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அது உங்க புருஷன் கடையில விழுந்துடுச்சு. உங்க புருஷன் தான் சொன்னாரு என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்திருக்கேன்னு. நீங்க தான் அவர் பொண்டாட்டி, இவங்க தான் ஜூமா. இவங்க பாட்டி ஜிமிக்கிய இவங்க கிட்டயே கொடுத்துருங்க. அட கடவுளே, நீங்க பேசுறது எதுவுமே புரியலையே. யாரு பாட்டி, யாரு புருஷன், யாரு பொண்டாட்டி, யாரு ஜூமா? நான் புரிய வைக்கிறேன். நீங்க தான் வைஃப், இவங்க தான் ஜூமா. அப்ப புருஷன் யாரு? புருஷன் வந்து முன்னாள் ஆள், என்ன புரிஞ்சுதா? அவரு என்னோட புருஷனாச்சே. அவர் எதுக்கு இவங்களுக்கு ஜிமிக்கி கொடுக்கணும் சொல்லுங்க? ஜிமிக்கியை கொடுத்தது பாட்டி மேடம். என்னோட புருஷன் இவங்களுக்கு எப்படி பாட்டி ஆக முடியும்? ஒண்ணும் புரியலையே. அவரு தாத்தாவா இருப்பாரு. ஜூமா மேடம், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க தாத்தாவோட ஜிமிக்கி இல்லையா? தாத்தா எங்கயாவது ஜிமிக்கி போட்டுப்பாரா? ஆமா, அது பாட்டியோட ஜிமிக்கியா இருக்கும். அந்த ஜிமிக்கிய தாத்தா ஜூமா மேடம்க்கு கொடுத்திருப்பாரு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் கேக்குறீங்க? ஆமா சிறுசு, இவங்க கிட்ட ஏன் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்? வாய மூடு. இங்க பாருங்க, கடையில உங்க புருஷன் உங்ககிட்ட ஜிமிக்கி கொடுத்தாரு இல்லையா? ஆமா. அந்த ஜிமிக்கி இவங்களோடது, இவங்க கிட்ட கொடுத்துருங்க. அதை என் பையன் எடுத்துட்டு போயிட்டான். உங்களுடைய பையன் ஜிமிக்கி போட்டுப்பானா? அடே டாங்கி, அப்படின்னா பையன் அர்த்தம். பையன் எதுக்காக ஜிமிக்கிய போட்டுக்க போறான்? ஆமா, எதுக்காக போட்டுக்க போறான்? அவன் வெளியே தான் தூக்கி போடுவான். என் பையன் என்ன சொன்னான்னா, அந்த ஜிமிக்கியை நம்ம வச்சிருந்தா பழி நம்ம மேல வரும்னு அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போயிருக்கான். டாக்டர் பாலு, நாம கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா அந்த பையனை புடிச்சிடலாம் இல்லையா? நான் இந்த பசங்களோட பேச்சு கேட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஓட ஆரம்பிச்சிடுவேன். குரங்குங்க மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுவேன். அதுவும் எக்ஸிபிஷன்ல போய். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, என்ன புரிஞ்சுதா? ஆமா, ஒருவேளை ஜிமிக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா இன்ஸ்பெக்டர் பாண்டா கிட்ட இருந்து அதை நம்ம வாங்கிடலாம். நாம அந்த பையனுக்கு உதவி செய்யணும். அங்க பாருங்க, யாருன்னு தெரியுதா? அது முன்னாள் ஆளோட பையன், என்ன புரிஞ்சுதா? திருடனுங்க அவங்க கிட்ட இருந்து எதையோ வாங்க பாக்குறானுங்க. என்னோட ஜிமிக்கி. இங்க வா, உன்கிட்ட இருக்கிற அந்த ஜிமிக்கிய எங்க கிட்ட கொடு.
அப்படியா? அவங்க கிட்ட காப்பாத்தி நீங்க எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இங்க வா. அதெல்லாம் வர முடியாது. நீங்க பாதி பேர் அந்த பக்கம் போங்க, மீதி பேர் என் கூட இந்த பக்கமா வாங்க. பயப்படாத, நான் ஜிமிக்கே உன்கிட்ட இருந்து பறிச்சிட மாட்டேன். இது ஜூமா மேடமோடது, என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது. இந்த ஜிமிக்கே நீங்க திருட தான் வந்திருக்கீங்க. இங்க வா. உன் கண்ணு நல்லா திறந்து கொஞ்சம் புத்தியோட ஒரு 2 பார்வையும் சேர்த்து ஒன்னா பாரு. ஜூமா காதுல போட்டிருக்காங்களே ஒரு ஜிமிக்கி, அதோட இன்னொரு பீஸ் தான் அது. உன் கையில இருக்கே அதான். அப்படியா? போலி ஜிமிக்கே காட்டி ஒரிஜினல் ஜிமிக்கே வாங்க பாக்குறீங்களா? இவனுக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குதா, என்ன புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நீங்களே உங்க அப்பாக்கு கால் பண்ணி கேளுங்க. அவர் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. அப்பா, நீங்க ஜிமிக்கே வாங்க யாராவது அனுப்பிச்சீங்களா? இந்தாங்க உங்களோட ஜிமிக்கி. என் பாட்டியோட ஜிமிக்கி. தேங்க்யூ பசங்களா. அந்த தேங்க்ஸ எனக்கு தான் சொல்லணும். நான் தான் சொல்லல, அதான் நான் இருக்கேன்னு, நான் தேடி குடுக்கறேன்னு. நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேன். அப்பளத்தை உடைச்சு நொறுக்கிட்டேன். உங்க பாட்டியோட ஜிமிக்கிய உங்களுக்கு தேடி கொடுத்துட்டேன். இது என் பாட்டிது இல்ல, என் ஹஸ்பண்டோட பாட்டியோட ஜிமிக்கி. பட் தேங்க்யூ, நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்காக. இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப கவலைப்படுவாருல்ல. ஆமா, ஹஸ்பண்ட் தான். சரி, எல்லாரும் என் கூட வாங்க, நான் அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டாக்டர் பாலு, ஜூமா மேடமோட ஜிமிக்கிய நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆமா, நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்கணும்ல. இங்க வாங்க. என் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருந்த ஏமாற்றங்கிற கட்டு அவிழ்ந்துடுச்சு. சத்தியத்தோட பார்வை மூடி இருந்த என் 2 கண்களையும் திறந்துடுச்சு. இப்போ கொண்டாடுற நேரம் இல்ல. ஜூமாஜியோட ஹஸ்பண்ட பார்த்து நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிப்போம். வாங்க.